ஹாய்ங்க. இந்த ஃபெஸ்டிவ் டைமில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பேக்ட்ராப் டெக்கரேஷன் ஐடியாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அரச மர இலை எடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸ்லும் தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் வந்து இன்றைக்கி நார்மல் சைஸில் எடுத்துருக்குறேங்க. ஒரு 10 எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இலை கிடைக்கல, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இலை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படின்னா மாங்காய் இலை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது கிடைக்குது யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் மார்க்கர் எடுத்துக்குங்க. இது வந்து எல்லா ஷாப்லையும் அவைலபிளாக இருக்குங்க நம்மளுக்கு. இது ஒரு 30 ரூபா வருங்க, அவ்வளோதாங்க இதோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் அரசியலை எடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்குதோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து 5 to 1 கோலம் யூஸ் பண்ணுறேங்க. நல்லிக்கோலம் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த க்ரீன் கலருக்கும் இந்த ஒயிட் காம்பினேஷனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து அழியாதுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. இதே மாதிரி ஒரு 10 கோலங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. எல்லா கோலம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்குங்க. இதுக்கு பதில் வந்து மா இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெத்தலை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது வந்து உங்கள் சாய்ஸுங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அட்டை எடுத்துக்குங்க. உங்களுக்கு இது இல்லைனாலும் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் வந்து தர்மக்கோல் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பாஞ்ச் அது கூட எடுத்துக்குங்க. எனக்கு அதை வச்சு தாங்க செய்ய போகிறேன் நான். அதுக்கப்புறம் குண்டூசி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான ஃபெவிகால் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒயிட் மார்க்கர் எடுத்துக்குங்க. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு. அதுக்கப்புறம் அரச மர இலை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தர்மக்கோல் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் கட் பண்ணிக்க ரவுண்ட் சைஸில். உங்களுக்கு எந்த சைஸ்லனும் அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் குண்டூசி எடுத்துக்குங்க. அந்த இலையில வந்து இந்த மாதிரி குத்தி விடுங்க. இதே மாதிரி எல்லாமே குத்தி விடுங்க. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் மெத்தடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடும் ட்ரை பண்ணி காமிக்கிறேங்க. அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அட்டையை எடுத்துக்குங்க. நல்ல குவாலிட்டியான கம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் செய்யும்போது கம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒட்டுங்க, இல்லைன்னா அப்படியே உளுந்து வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குங்க. ஸ்டாப்ல வச்சு பின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நடுவில் வந்து ஃப்ளவர் வைக்கும் போது கம் வச்சு ஒட்டிக்குங்க. நீங்கள் இந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து தர்மக்கோலில் வந்து குண்டூசி வச்சு தாங்க ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி குத்திடுங்க. அவ்வளோதாங்க. வெளியே எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதே மாதிரி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து ரோஸுன்னு சாமந்தி பூ எடுத்துருக்குறேங்க நான். உங்களுக்கு எந்த கலர் வேணும் அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாமந்தி பூ வந்து காம்பை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பூக்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா பூ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ரோஸும் அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. சாமந்தி பூ கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள், குண்டூசி எடுத்துக்குங்க. அந்த கலர் தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சாமந்தி பூ எடுத்துக்குங்க. அது மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தர்மக்கோல் வச்சுருக்கப்போ நடுவில் அந்த மாதிரி குத்திடுங்க. ரொம்ப ஈஸியாக இருங்க. இதே மாதிரி எல்லாமே குத்திட்டு வந்துடுங்க. இதே மாதிரி எல்லா பூவும் நடுவில் குண்டூசி வச்சு இந்த மாதிரி தர்மக்கோலில் வந்து குத்திடுங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இல்லை கம்மு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ரோஸில் வந்து குண்டூசி நடுவில் குத்திடுங்க. அதுக்கப்புறம் தர்மக்கோலில் பண்ணிடுங்க. பேக்கில் எதுவுமே தெரியாதுங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ரோஸுமே சென்டரில் வச்சுருங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து செவ்வந்தி பூ கூட வச்சுக்கலாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், க்ரீனு எல்லோ ரெட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஹைலைட்டாக வந்து அந்த கோலம் தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கலரை பார்த்தாலே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இது ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேக் ட்ராப் டிசைன் அவ்வளோ அட்டகாசமாக வந்துருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.